வெல்கம் பேக் டு ஏர் சப்லாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இது கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு இல்லைங்க, என்னுடைய ஸ்டைலில் வத்த குழம்புங்க இது. இங்கே பாருங்கள், கொண்டக்கலையும் மொச்சக்கட்டையும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளியே கிடையாதுங்க. ஒரு வானொலி வச்சு நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துங்க. வெந்தயம், ஜீரகம், மிளகு சேர்த்துங்க. இது கூட ஒரு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துங்க. நல்லா வதக்குங்க. இப்போ சுண்டவத்தலையும் சேர்த்துங்க. கூட ஊற வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை மொச்சக்கொட்டையை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துங்க. கலருக்காக ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க. வத்த குழம்பு 10 நாள் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வத்த குழம்பு. இங்கே பாருங்கள், புளி கரைச்ச கூட வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாயத்தில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொதி வரட்டும். இப்போ இதோட சீக்கிரட்டே இந்த வெள்ளம் சேர்க்குறதாங்க. வெள்ளம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்னோடய ஸ்டைலில் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது என்னோட சிக்னேச்சர் டிஷ்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ.